சூரியன் மறைஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆனா சந்திரோக்கர் கிராமத்துல ஒரு இருட்டு ஏற்கனவே பரவி இருக்கு. ஐயானோட அப்பா தான் பையனோட அந்த பேய் ரூபத்தை பார்த்துட்டு நடுநடுங்கிக்கிட்டு இருக்காரு. பயந்து போய் அவர் கிராமத்துக்கு திரும்பி வந்திருக்காரு. ஏன்னா கிராமத்து ஜனங்களுக்கு அந்த பயங்கரத்தை சொல்றதுக்காக வந்திருக்காரு. ஆலமரத்துக்கு அடியில கிராமத்து ஜனங்க எல்லாம் ஒண்ணு கூடி இருக்காங்க. ஐயானோட ஆத்மா இந்த கிராமத்துல சுத்திட்டு இருக்கு. நான் என் கண்ணால அந்த ஆத்மாவை பார்த்தேன். ஐயானோட டெட் பாடி கல்லறைக்குள்ள இல்ல, அவன் உயிரோட வந்துட்டான். அவன்கிட்ட ஏதோ ஒரு பிசாசோட பலம் இருக்கு. அவன் யாரெல்லாம் பாக்குறானோ அவங்கள அவன் தாக்கி கொல்றான். கிராமத்து ஜனங்களே, நாம அவங்கிட்ட இருந்து ஜாகிரதையா இருக்கணும். ஆமா, நாம எல்லாரும் ஒன்னா இருக்கணும். அந்த சைத்தானோட தாக்குதல்ல இருந்து நம்ம காப்பாத்திக்கணும். ஐயான் அப்பா சொல்றதை கேட்டுட்டு கிராமத்து ஜனங்களோட முகத்துல பயம் தெளிவா தெரிய ஆரம்பிச்சது. காற்றுல ஒரு அமைதி நிலவச்சு. ஏதோ நடக்க கூடாதது ஒண்ணு நடக்க போற மாதிரி. கிராமத்து ஜனங்களே, பயப்படாதீங்க. நான் நாளைக்கே ஒரு தாந்திரிகரை இங்க வர வைக்கிறேன். அவர் நிச்சயமா சைத்தானை கட்டுப்படுத்துவாரு. கிராமத்து ஜனங்களோட பயத்தை பார்த்துட்டு சந்திரோகர் கிராமத்தோட தலைவர் தன்னோட இலக்காவை சேர்ந்த பிரபலமான ஆலிமை வரவழைச்சாரு. ஐயானோட அப்பாவும் கிராமத்து ஜனங்களும் அவர்கிட்ட எல்லா கதைகளையும் சொன்னாங்க. அப்புறம் அறையில ஒரு வித்தியாசமான சூழல் ஏற்பட்டுச்சு. கிராமத்து ஜனங்களே, பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எல்லா பயத்துக்கும் பின்னாடி ஒரு காரணம் இருக்கும். பயத்திலேருந்து எல்லாருக்கும் விடுதலை உண்டு. நான் உங்க பயத்தை போக்குறேன். இன்னைக்கு நானே சுடுகாட்டுக்கு போய் இதுக்கு ஒரு வழியை பார்க்கறேன். ஆனா பாபா, ராத்திரியில சுடுகாட்டுக்கு போறது பாதுகாப்பானதா? அங்க ஐயானோட ஆத்மா. நான் இருக்கிற வரைக்கும் எந்த ஒரு ஆத்மாவும் உங்களை நெருங்காது. ஞாபகம் வச்சுக்கோங்க, பயத்தை விட பெரிய எதிரி வேற எதுவுமே இல்லை. பயப்படக்கூடாது. சுடுகாட்டுல ரொம்ப அமைதியா இருந்தது. நாலாபுறமும் மரண அமைதி நிலவுச்சு. கிராமத்து ஜனங்க பயத்தோட ஒண்ணு கூட இருக்காங்க. ரோஹான் ஆலிம் வந்தாரு. அந்த கல்லறைய பார்த்து ரொம்ப அமைதியா நின்னாரு. கல்லறை தோண்டப்பட்டு இருக்கு. அதுல இருந்த பணத்தை காணோம். நான் பெரிய காரியத்தை பண்ண போறேன். ஐயானோட அந்த சைத்தான் உருவம் அதுவே தன்னை இழுத்துக்கிட்டு இங்க வந்து சேரும். அது இந்த குழிக்குள்ள வந்த உடனே நீங்க எல்லாரும் அது மேல மண்ணை போடுங்க. சரிங்க மௌலி ஐயா. மௌலி ஐயா அந்த குழிக்கு எதிர்க்க உட்காந்து மந்திரங்களை படிக்க ஆரம்பிச்சாரு. காற்றுல சிலுசிலுப்பு தன்மை அதிகமாச்சு. ஏதோ ஒரு தெரியாத சக்தி முழிச்சிட்டு இருக்க மாதிரி இருந்தது. சூர்யா அல் பக்ரா, சூர்யா அல் ஃபாத்தியா, சூர அல் இக்லாஸ், சூர அல் ஃபலக, சூர ஹனஸ். மௌலி அந்த மந்திரங்களை சொன்ன உடனே காத்து சில்லுன்னு வீச ஆரம்பிச்சது. அந்த சுடுகாட்டுல வித்தியாசமான சலசலப்பு ஏற்பட்டுச்சு. ஐயானோட அந்த சைத்தான் உருவம் அவரை நோக்கி வந்துட்டு இருந்தது. கிராமத்து ஜனங்க பயத்துல நடுநடுங்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் காற்றுல ஒரு சலசலப்பு எதிரொலிச்சுக்கிட்டே இருந்தது. கிராமத்து ஜனங்களே, பயப்படாதீங்க. ஐயானோட ஆத்மா கத்த ஆரம்பிக்கும், வித்தியாசமான செயல்களை செய்ய ஆரம்பிக்கும். ஆனா நீங்க அதுக்கு பயப்படாதீங்க. ஐயானோட ஆத்மா ரோஹானி ஆலிமை நோக்கி வந்துட்டு இருந்தது. ஆலிம் அது மேல பவித்ரா ஜலத்தை தெளிச்சாரு. ஆனாலும் அவன் நிக்கவே இல்லை. அவன் ஆலிம் கிட்ட போய் அவர் மேல பாஞ்சி அவரை தாக்கினான். அப்புறம் அவன் கொன்னுட்டான். ஆலிம் இறந்து போனதை பார்த்துட்டு கிராமத்து ஜனங்க எல்லாரும் பயந்து போய் ஓட ஆரம்பிச்சாங்க. அப்புறம் சுடுகாட்டுல பயத்தோட சத்தம் எதிரொலிக்க ஆரம்பிச்சது. ரோஹானி பாபா என்ன சொன்னார்னு எல்லாரும் யோசிச்சு பாருங்க. பயம் நம்மளுடைய பெரிய எதிரி. நாம பயப்படக்கூடாது. இந்த சைத்தான் பலத்தை எதிர்கொள்ளணும். ஆலியா சொன்னதை கேட்டுட்டு கிராமத்து ஜனங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்தாங்க. ஐயானோட அந்த சைத்தான் உருவம் ஆலியாவை நோக்கி வந்துட்டு இருந்தது. ஆலியா சுடுகாட்டுல இருந்த அந்த மண்வெட்டியை எடுத்தா அந்த ஆத்மாவோட தலையில ஓங்கி அடிச்சா. அப்புறம் அதுக்குள்ள இருந்து வண்டு வெளியே வர ஆரம்பிச்சது. சில வண்டுங்க பக்கத்துல இருந்த நெருப்புல எரிஞ்சுதுங்க. அடேங்கப்பா, ஆலியாக்கா ஒரே அடியில சைத்தான் தலையை உடைச்சிட்டாங்க. ஆனா இவனுடைய தலையில இருந்து இத்தனை வண்டுங்க வருது. அவனுடைய மண்டையில வண்டு கடிச்சிட்டு இருந்தது இல்லையா, அந்த வண்டு தான் போல இருக்கு. கிராமத்து ஜனங்க அவங்கவுங்க வீட்டுக்கு போக ஆரம்பிச்சாங்க. சந்திரோகர் கிராமத்துல சந்தோஷ சூழல் பரவ ஆரம்பிச்சது. ஏன்னா ஐயானோட ஆத்மாவோட நிழல் அங்கிருந்து போயிடுச்சு. ராத்திரி சமயம். அப்புறம் சந்திரோகர் கிராமத்துல சந்தோஷமான சூழ்நிலை. கிராமத்து ஜனங்க பார்ட்டி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா காற்றுல இப்பவும் ஒரு தெரியாத பயம் மறைஞ்சிருக்கு. ஐயான் பேயினால நாமெல்லாம் ரொம்ப பயந்துட்டோம். கடந்த 3 நாளா வீட்டுக்குள்ளேயே ஒழிஞ்சிருந்தோம். இன்னைக்கு எல்லா நாளையும் சேர்ந்து அனுபவிய நல்லா பார்ட்டி பண்ணு. கிராமத்து ஜனங்க ஆடுறாங்க, பாடுறாங்க. அப்பதான் ஆலியாவும் மற்றவங்களும் தூரத்துல இருந்து ஏதோ ஒரு உருவம் வரத பார்த்தாங்க. இருட்டுல முகங்கள் சரியா தெரியல.
காத்துல வித்தியாசமான ஒரு குளிர் தெரிஞ்சது. கிராமத்து ஜனங்கள்லாம் இங்க இருக்காங்க, அங்க வர்றது யாரு? அவங்க எல்லாரும் கிட்ட வந்ததும் கிராமத்தோட ஜனங்களோட ரத்தம் உறைஞ்சு போன மாதிரி உண்மை வெளியே வந்தது. இவங்கெல்லாம் அவங்க தான் 2-3 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போனவங்க. அங்க பாருங்க, ரோஹானி ஆலிம். இவனை ஐயானோட ஆத்மா கொன்னுடுச்ச, அப்புறம் இவர் எப்படி உயிரோட வராரு? அத பாருங்க, அஜான் சித்தப்பா. இவர் 10 நாளைக்கு முன்னாடி செத்து போயிட்டாரு. இவங்களோட உடம்பெல்லாம் எப்படி அழுகி போச்சு பாருங்க. ஐயோ, அதோ பாருங்க மீரா, அவ 20 நாளுக்கு முன்னாடி தான் இறந்து போயிட்டா. இது எப்படி முடியும்? இத்தனை பேய்ங்க, இவங்கெல்லாம் நம்ம பார்ட்டியை ஹாலோவின் பார்ட்டியை ஆக்கிட்டாங்களா? இத்தனை நடந்து வர பிணங்களை பார்த்ததுமே கிராமத்து ஜனங்க எல்லாம் பயந்து ஓடினாங்க. பேய்ங்க அவங்கள பின்தொடர்ந்து போச்சுங்க. கிராமத்து ஜனங்க அவங்கவுங்க வீட்டுக்குள்ள போய் கதவை மூடிக்கிட்டாங்க. காத்துல கத்துற சத்தம் எதிரொலிச்சிட்டு இருக்கு. ஆலியா தன்னோட வீட்டுக்குள்ள உட்காந்துருக்கா, பயந்து போயிருக்கா, அதிர்ச்சியில இருக்கா. அப்பதான் அவளோட ஃப்ரெண்டு மனோகர் ஃபோன் பண்ணா. மனோகர் சொல்லு. ஆலியா, எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை. என்ன ஆச்சு சொல்லு. எப்படி இருக்குன்னா, என்னுடைய மூளை மெல்ல மெல்லமா வேலை செய்யாமலே போகுது. தலையில பயங்கரமா அரிப்பு ஏற்படுது. இரு, நான் வந்துடுறேன், ஹாஸ்பிட்டலுக்கு போலாம். ஆலியா தன்னுடைய ஃப்ரெண்டு ஜாரா கூட மனோகரோட வீட்டுக்கு போனா. அங்க இருக்கிற நிலைமைய பார்த்து அவர் ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டா. மனோகரோட தலை வெடிச்சு போயிருக்கு. அப்புறம் அவனுக்கு பக்கத்துல அதே வண்டுங்க சுத்திக்கிட்டு இருக்குங்க. அது எல்லாமே அயனோட தலையில இருந்து வந்தது. ஜாரா, உன்னோட மூக்கையும் வாயும் பொத்திக்க. ஏன்? இல்லைன்னா இந்த வண்டு உனக்குள்ள நுழைஞ்சிடும். அப்புறம் மனோகரோட நிலைமை எப்படி இருக்கோ அதே மாதிரி நீயும் ஆயிடுவ. அது எப்படி உனக்கு தெரியும்? இது பேய் கிடையாது, இது ஜாம்பிஸ். இந்த வண்டுங்க மத்தவங்கள ஜாம்பி ஆக்கிடுது. முதல்ல ஜாம்பி மத்தவங்கள தாக்கி கொல்லுது. அப்புறம் இந்த வண்டுங்க செத்து போனவங்க மூலையில நுழைஞ்சிடுது. அப்புறம் அவங்களும் ஜாம்பி ஆயிடுறாங்க. அப்படின்னா மொத்த கிராமமும் அழிஞ்சு போயிடுமே. ஆமா, மத்தவங்க எல்லாரும் ஜாம்பி ஆறதுக்கு முன்னாடி நாம ஏதாவது செஞ்சாகணும். நாம என்ன பண்றது? நான் என் கண்ணால பார்த்துருக்கேன், இந்த வண்டுங்க நெருப்பால மட்டும்தான் அழியுதுங்க. நாம முதல்ல ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாரையும் ஒன்னா வரவழைக்கணும். ஆலியா கிராமத்துல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாரையும் ஒன்று சேர்த்தா. ஆலியா ஃப்ரெண்ட்ஸுங்க கையில தீப்பந்தத்தை கொடுத்தா. அப்புறம் வில்லம்பு. அந்த ராத்திரி இருட்டில் அவங்க தீப்பந்தத்துல வர வெளிச்சம் ஒரு நம்பிக்கைங்கிற ஒளியா மின்னிக்கிட்டு இருக்கு. முதல்ல நாம ஜாம்பியை அடையாளம் கண்டுபிடிக்கணும். ஆனா நாம அதுங்களை எப்படி கண்டுபிடிக்கிறது? மெல்ல மெல்ல நடக்குதுங்க பாருங்க, அதுதான் ஜாம்பிங்க. யாரோட உடம்பெல்லாம் அழுகி போயிருக்கோ அதுங்க ஜாம்பிங்க. ஜாராவும் ஆலியாவும் சொன்னது போல அந்த பசங்க எல்லாம் செய்ய ஆரம்பிச்சாங்க. சில பசங்க ஜாம்பிய அடையாளம் கண்டுபிடிச்சு அம்ப வச்சு முதல்ல அவங்க தலைய தாக்குறாங்க. அப்புறம் சில பேர் அவங்க தலைய தீப்பந்தத்தால எரிக்கிறாங்க, ஒரு வண்டு கூட தப்பிக்க கூடாதுன்னு. இதே போல அந்த கிராமத்துல இருக்கிற எல்லா ஜாம்பிஸையும் அவங்க அழிச்சாங்க. அதுக்கப்புறம் கிராமத்துல இருக்கிறவங்க எல்லாரும் ஆலியாவோட இந்த செயலுக்காக அவளுக்கு நன்றியை சொன்னாங்க. ஆலியா ரொம்ப சந்தோஷப்பட்டா, ஏன்னா அவ தான் ஃப்ரெண்டு அயனோட மரணத்துக்கு பழி தீர்த்துக்கிட்டா.